நம்ம எவ்வளோதான் சுத்தம் பண்ணாலும் ஆனால் இந்த பிள்ளைகளும் வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளும் வீட்டை ஒரு சிலாவே வச்சுக்க மாட்டாங்க. துவச்ச துணி அப்படி அப்படியே கிடக்கும், சேர் மேலேயே பெட் மேலே ஈர துண்டு கிடக்கும். இதை எடுத்து எடுத்து வச்சு வச்சு நம்மளுக்கு போதும் போதும் ஆயிடும். இங்கே என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சிங்கு நிறைய பாத்திரம் கிடக்குது, துவச்ச துணி கிடக்குது. அதெல்லாம் மடிச்சு வைக்கலாம், அதெல்லாம் கழுவி வைக்கலான்ட்டு இல்லை. 24 மணி நேரம் அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு தனியாகவே நின்று பேசிகிட்டே இருப்பேன். போய் முதல்ல எனக்கு ஒரு டீயை வச்சு கொடுத்துட்டு மற்ற வேலையெல்லாம் செய்யி. என்ன தனியாக நின்று மனமனத்துட்டு இருக்கிற? உங்கள் அம்மா வந்து சத்தமாக பேசுறதெல்லாம் உங்களுக்கு காதில் விழுவாது. ஆனால் பொண்டாட்டி மனமாக்கிறது மட்டும் இந்த ஆம்பளைகளுக்கு காதில் விழுந்துடும். உங்கள் அம்மா என்னடா நேரத்துக்கு மாத்திரை போடணும், மருந்து போடணும், சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குதுங்க. போகிறப்பெல்லாம் டாக்டர் வந்து டீ குடிக்கக்கூடாது, சுகர் இருக்கிறவங்க டீயை கம்மி பண்ணுங்க. டாக்டர் சொல்கிறது மட்டும் கேட்டாங்களா? ஆனால் மருமகளை வரிஞ்சு கட்டிட்டு பேசிக்கிறதுல மாமியாரெல்லாம் அடிச்சுக்க முடியாது. சரி, அதை விடுங்க. ஒரு சிங்கு நிறைய பாத்திரம் இருக்குதாமா, சேர் நிறைய துணி இருக்குதாமா. ஏன் சிங்கு நிறைய பாத்திரம் இருக்குது, சேர் நிறைய இருக்கிற துணியை மடிச்சு வைக்கலாம்ல? உட்காந்து செய்கிற வேலை தானே, அதையும் செய்ய மாட்டாங்க. சரி, கழுவுற வேலையும் செய்ய மாட்டாங்க. மருமகளுக்கு மாங்குன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் யார் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு ஃபோன் வந்ததும் போது ஃபோனை நடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு டீ வைக்கும்போது எனக்கும் சேர்த்தியே கொண்டு வா, நான் வேற வெளியே போகணும். அம்மாவுக்கும் மகனுக்கும் டீ வைக்கிறதே வேலை போச்சு. வீட்டுக்குள்ள நான் எந்த வேலை வேணாலும் செஞ்சுருவேன். ஆனால் எனக்கு டீ வைக்கிற வேலை ஒன்று தான் பிடிக்காது. அந்த